என் பெயர் சிவகார்த்திகேயன். 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என உழவுத் தொழிலை புகழ்ந்து கூறியுள்ளார் திருவள்ளுவர். அத்தகைய உழவுத் தொழிலை செய்து வரும் விவசாயிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். விவசாயிகள் இயற்கை, சமூகம் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்கின்றனர். இவற்றில் முக்கியமானது பருவநிலை மாற்றம், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஆகும். கடன், குறைந்த மகசூல், விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காமை போன்றவை பொருளாதார சவால்கள் ஆகும். விவசாயம் பெரும்பாலும் இயற்கையான மழைநீரை சார்ந்துள்ளது. எனவே வெள்ளமும் வறட்சியும் பயிர்களை அழித்து விடுகின்றது. விவசாயிகளுக்கு கடன் பெறுவது மற்றும் அதை திருப்பி செலுத்துவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. பல விவசாயிகளுக்கு நவீன விவசாய உபகரணங்கள் வாங்க போதுமான நிதி இல்லை. விளைபொருட்களுக்கு சரியான விலை பெறுவதிலும் விவசாயிகள் சிரமப்படுகின்றனர். நவீன தொழில்நுட்பம் பற்றிய விழிப்புணர்வும் பயிற்சியும் இல்லாததனால் விவசாய உற்பத்தி திறன் குறைகின்றது. நாட்டின் தலைநகரில் விவசாயிகள் விவசாய கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரண நிதி, பயிர் காப்பீட்டுத் தொகை, விளைபொருட்களுக்கு உரிய விலை, நதிகளை இணைத்தல், காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளோடு போராட்டம் செய்தனர். இவையெல்லாம் அரசினால் நிறைவேற்றப்பட்டால் அது விவசாயிகளுக்கு வெற்றியாக இருக்கும். ஆனால் அது தற்காலிக வெற்றியாகவே இருக்கும். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு தாங்களே உரிய விலையை தீர்மானித்தால் அவர்களுக்கு எந்த நிவாரண தொகையும் தேவையில்லை என்று கூறுகின்றனர். இதுவே விவசாயிகளுக்கு நிரந்தரமான வெற்றியாகும். அப்பொழுதுதான் விலையேற்றம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு மக்களும் பலனடைவர், விவசாயிகளும் பலனடைவர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை மக்கள் எளிதாக கடந்து செல்லக்கூடாது. நம் வாழ்வின் ஆதாரமே உணவுதான். காடுகளில் உணவுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த மக்கள் ஓரிடத்தில் நிலையாக வாழ்வதற்கு காரணமே விவசாயம்தான். விவசாயத்தில் இருந்துதான் மனித நாகரிகமே தொடங்கியது. விவசாயம் இல்லை என்றால் இன்று வரை மனிதர்கள் காடுகளில் உணவுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். நாம் இதுவரை அடைந்திருக்கும் அனைத்து வளர்ச்சிகளுக்கும் அடிப்படை காரணம் விவசாயம்தான். இந்தியா ஒரு விவசாய நாடு என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க அனைவரும் குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.